அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து ஒரு சில சால்வோட எக்ஸாம்பிள்ஸை பத்தி பார்ப்போம். ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் பாம் ஹிட்டிங் எ டார்கெட் இஸ் 1/5. 2 bombs are enough to destroy a bridge. 6 bombs are aimed at the bridge. Find the probability that the bridge is destroyed. என்னோட எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸ்ன்ற ஒரு பர்சன் மேலே கல்லை தூக்கி போடணும். எக்ஸ்ன்ற ஒரு பர்சன் மேலே கல்லை தூக்கி போடணும். அந்த கல் என்ன ஆகணும், கரெக்டாக அந்த பையனோட பிளேஸ்லேயே போய் விழுகணும். 2 கல் கரெக்டாக போய் விழுந்துருச்சுன்னா எனக்கு சக்ஸஸ். நான் எய்ம் பண்ணுறது என்ன பண்ணுறேன்னா, 6 கல்லை தூக்கி வீசுறேன். 6 கல் 6 கல்லை தூக்கி அந்த பையன் மேலே வீசுறேன். 2 கல் மட்டும் கரெக்டாக விழுந்தாலே போதும், எனக்கு என்ன ஆகும், சக்ஸஸ் ஆயிடும். அதான் இங்கே சொல்கிறோம். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தளவுக்கு இது ஏன் சார் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் போடணும், ஏன் சார் இது வேற ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷனில் போடலாமா அப்படின்ற ஒரு கொஷின் வரும். இங்கே என்னன்னு கேட்டால், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ன்ற வேர்டை இருக்காது. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ன்ற வேர்டு எங்கேயுமே இருக்காது. அப்போ எப்படி சார் இந்த டேர்மை, அதாவது இந்த எக்ஸாம்பிள் இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் போடலாம் அப்படின்ற ஒரு டவுட் வந்திருக்கும் இல்லைங்களா? இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் போடணும்னா நமக்கு என்ன தெரியும், என் தெரியணும், ட்ரெயில்ஸ் நம்பர் ஆஃப் ட்ரெயில்ஸ் தெரியணும். ரெண்டாவது சக்சஸ் பி ஆர் ஃபெயிலியர் கியூ, ரெண்டுல ஏதோ ஒன்று தெரிஞ்சாலே நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் போயிருக்க முடியும். அப்போ என்ன சொல்றோம்னா, 6 bombs are aimed சொல்றோம். 6 bombs are aimed. அப்போ n ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். கிவன் n is equal to 6. ஓகே, அடுத்தது பாம் ஹிட்டிங் எ டார்கெட். நான் ஒரு கல்லை தூக்கி வீசும்போது, ஒரே ஒரு கல்லை தூக்கி அந்த பர்சன் மேலேயோ இல்லை பிரிட்ஜ் மேலேயோ வீசும்போது கரெக்டா எக்ஸாக்டா ஹிட் ஆகிற பாசிபிலிட்டி என்ன கொடுத்துருக்கோம்னா 1/5 கொடுத்துருக்கோம். அப்போ சக்சஸ் பி, சக்சஸ் கொடுத்துருக்கோம். சக்சஸ் பின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/5. சக்சஸ் தெரிஞ்சதுனாலே நம்மளால ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும், ஃபெயிலியூர் ஃபைன் பண்ணிக்க முடியும். ஃபெயிலியூர் கியூன்றது என்னதுங்க, 1 - p தான். அப்போ 1 - 1/5. இப்போ என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 5 - 1/5ன்னு போடலாம், இல்லை 4/5 கூட எடுத்துக்கலாம். அப்போ ஃபெயிலியர் கியூ இஸ் ஈக்குவல் டு 4/5. அப்போ பி தெரியும், என் தெரியும், கியூ தெரியும். அப்போ ஈஸியாக நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எழுதிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்குங்களா? த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் PMF ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் P ஆஃப் X ஈக்குவல்ஸ் டு NCX. ஞாபகம் இருக்குங்களா? P பவர் X, P பவர் X, Q பவர் N மைனஸ் X. Xோட வேல்யூ 0, 1, 2 எக்ஸெட்ரா ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸோட ஸ்டாப் பண்ணிக்கும் இல்லைங்களா? இப்போ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதா. சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்னுக்கு P Qக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. என்னோட வேல்யூ என்னது 6, ஏன்னா 6 பாம்ஸ் போடுறோம். அப்போ 6 C X தெரியாது எனக்கு. Pன்ற வேல்யூ என்னது 1/5 பவர் X, Q 4/5 பவர் N 6 மைனஸ் X, கமா X ஈக்குவல் டு 0, 1, 2 கமா எக்ஸெட்ரா அப் டு 6 தான். ஏன்னா மொத்தமே 6 பாம்பு தான் நம்ம கையில் வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ என்னோட எய்ம் என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த பிரிட்ஜ் இஸ் டெஸ்ட்ராய்டு. என்னோட எய்ம் என்னன்னா, அந்த பிரிட்ஜை உடைக்கணும், கொலாப்ஸ் பண்ணணும். அதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு கேட்கிறோம். ஸோ பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகணும் என்ன சொல்றோம், 2 bombs are enough. 2 bombs are enough to destroy the bridge. இப்போ மினிமம் 2 bombs இருந்தாலே போதும். அப்போ அவுட் ஆஃப் 6ல 2 பட்டா போதும், பிரிட்ஜ் என்ன ஆயிடும், கொலாப்ஸ் ஆயிடும். அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் த பிரிட்ஜ். நமக்கு என்ன தெரியுதோ அதை எழுதிக்க வேண்டியதுதான். பிரிட்ஜ் இஸ் டெஸ்ட்ராய்டு. அப்போ என்ன ஃபைண்ட் பண்ணோம், P ஆஃப் X ஈக்குவல் டு 2. 2 பாம், 6 பாம்ல 2 பாம் விழுந்தா என்ன ஆயிரும், பிரிட்ஜ் உடஞ்சிரும், டெஸ்ட்ராய் ஆயிரும். அப்போ எக்ஸுக்கு பதில் என்ன போடணும், 2 போடணும். அப்போ 6 C 2 1/5 பவர் 2 4/5 பவர் 6 மைனஸ் 2. சரிங்களா? இதை வந்து நம்ம டைரக்டா கேல்சியில FX 991 MS கேல்சியில டைரக்டா போட்டுக்க முடியும். இப்போ கேல்சியில போடணும், எப்படி போடணும்னா 6 C 2. இந்த C எப்படி சார் கொண்டு வரதுன்னு கேட்டீங்கன்னா, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி டிவிஷன் சிம்பிளை போட்டிங்கன்னா C வந்துடும். அப்போ 6
ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்க, டிவிஷன் சிம்பிள் 2 கொடுத்துரு. சரிங்களா, 6C2 வந்துடும். இன்டூ அப்படி இன்டூ கொடுத்துக்க. 1/5 அப்போ 1 டிவிஷன் சிம்பிள் 5 பிராக்கெட்டுக்குள்ள கொடுத்துக்க. கேப் சிம்பிள் 2 அப்போ பிராக்கெட் இன்டூ 1 டிவிஷன் சிம்பிள் 5 க்ளோஸ் பிராக்கெட் கேப் சிம்பிள் 2 கொடுத்துக்க. அப்போ இன்டூ கொடுக்கணும். அடுத்த ஒரு டைம் இருக்கு இல்லையா, இன்டூ. அடுத்து என்னது 4/5 அப்போ 4/5 பிராக்கெட்டுக்குள்ள 4/5 க்ளோஸ் பிராக்கெட். பவர் 6 - 2 என்ன சார்னு கேட்டீங்கன்னா 4. அது டேரக்டா போட்டுக்கலாம். கேப் சிம்பிள் 4 ஈக்குவல் டு கொடுத்து பாருங்க 0.246 கிடைக்கும். அப்ராக்சிமேட்டா 0.246. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் ஃபீல் பண்ணா 0.25 கூட நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம் சம்டைம்ஸ். இந்த வேல்யூ கட்டாயம் 0 to 1 தான் சார் இருக்கணும். 0 to 1 தான் இருக்கணும். இது தாண்டி போயிருச்சுன்னா சம்மு தப்பு. அதே சமயத்துல நெகட்டிவ் வேல்யூஸும் வரக்கூடாது. நெகட்டிவ் வேல்யூ வந்தாலும் தப்பு. சரியா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2. ஸோ என்ன சொல்றாங்க, a perfect cubic die is thrown in a large number of times in sets of 8. sets of 8 கொடுத்துட்டோம். அப்போ என்னோட வேல்யூ 8 கொடுத்துருக்கோம். the presence of 5 or 6 is treated as success. அப்போ சக்சஸ் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சக்சஸ் இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா P of getting 5 or 6. 5 விழுந்தா எனக்கு சக்சஸ், இல்ல 6 விழுந்தா சக்சஸ். அப்ப இங்க என்ன பண்றோம் சார்னு கேட்டீங்கன்னா டைஸ் த்ரோ பண்றோம். அப்ப டைஸ் த்ரோ பண்ற இடத்துல சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்ன்றது சாம்பிள் ஸ்பேஸ் என்ன சார்னு கேட்டீங்கன்னா 1 2 3 4 5 and 6. ஒரு டைஸ் த்ரோ பண்ணா 6 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எனக்கு என்ன சார் சக்சஸ்ன்னு கேட்டீங்கன்னா 5 6 விழுகிறது தான் சக்சஸ். அப்போ P ஆஃப் சக்சஸ் இல்லையா, தெரியலையா, P ஆஃப் ஏன்றது N ஆஃப் A. எனக்கு ஃபேவரபிளான சான்சஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி. அப்போ எனக்கு என்ன சார் பாசிபிலிட்டினா 2 பாசிபிலிட்டி. 5 விழுந்தாலும் 6 விழுந்தாலும் அப்போ 2 பாசிபிலிட்டி இருக்கு சார். மொத்த பாசிபிலிட்டி என்ன சார்னு கேட்டீங்கன்னா 6 பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ இது என்ன ஆகும், 1/3 எழுதியில் கட் பண்ணா 1/3. அப்போ சக்சஸ் Pன்றது வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 1/3 இந்த இடத்துல. அப்போ ஃபெயிலியர் Q நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். Qன்றது என்ன, 1 - P. அப்போ 1 - 1/3 இடத்த மத்தியில் என்ன சார் ஆகும் கேட்டீங்கன்னா 3 - 1/3 இல்லைன்னு என்ன பண்ணலாம் சார்னு கேட்டீங்கன்னா 2/3. ஃபெயிலியர் Q is equal to 2/3. சரிங்களா சார்? ஓகே, இது ஏன் சார் பைனாமியல் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கண்டுபிடிச்சிட்டோமே. N தெரியும், எனக்கு N தெரியும், சக்சஸ் Pயும் தெரியும், ஃபெயிலியர் Q கண்டுபிடிச்சிட்டேன், போதும். ஓகேங்களா, அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. அப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மாஸ் ஃபங்க்ஷன் என்ன சார், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஞாபகம் இருக்குங்களா, இப்போ தானே பார்த்தோம். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் என்ன சார், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் P ஆஃப் X N C X P பவர் X Q பவர் N மைனஸ் X. எக்ஸோட வேல்யூ 0 1 2 அப்படி போயிட்டே இருக்கும். எவ்வளவு தூரம் சார் போகும் கேட்டா n நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் போகும். அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்னோட வேல்யூ என்னது 8, C X தெரியாது, P 1/3 பவர் X Q 2/3 பவர் N 8 மைனஸ் X. கமா எக்ஸோட வேல்யூ என்ன சார் கேட்டீங்கன்னா 0 1 2 அப் டு 8 வரைக்கும் தான் போகும். ஓகே, அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் சார்னு கேட்டீங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் செட்ஸ் கேன் வி எக்ஸ்பெக்ட் 3 சக்சஸ். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் செட்ஸ் கேன் வி எக்ஸ்பெக்ட் 3 சக்சஸ். 3 சக்சஸ் எப்போ கிடைக்கும்னு கேட்குறோம். இதே மாதிரி போடும்போது 3 சக்சஸ் எனக்கு எப்போ கிடைக்கும்னு கேட்குறோம். அப்போ என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் P ஆஃப் கெட்டிங் 3 சக்சஸ். 3 சக்சஸ். அப்போ 3 சக்சஸ் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா P ஆஃப் X ஈக்குவல்ஸ் டு 3ன்னு போட்டுக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும், 8C X 3 1/3 பவர் X 3 2/3 பவர் 8 மைனஸ் X 3. சரிங்களா, அப்போ இது அப்படியே கேல்சியில் நம்ம ஒர்க் பண்ண என்ன பண்ணலாம், FX 991 MS கேல்சியில் நான் கையில் வச்சிருக்கேன். அப்போ 8C3 இந்த C கொண்டவருக்கு என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி டிவிஷன் சிம்பிள் கொடுத்தா இந்த C வந்துடும்.
into 1/3 1 division symbol 3 cap symbol 3 கொடுத்துருங்க into 2/3 2 division symbol 3 cap symbol 8 minus 3 என்ன ஆகும் 5 கொடுத்துருங்க. செக் பண்ணி பாருங்க என்ன வருது பாருங்க. 8 shift division symbol 3 into open bracket 1 division symbol 3 close bracket cap 3 into open bracket 2 division symbol 3 close bracket cap symbol 5 கொடுத்து பாருங்க சார் என்ன வருதுன்னு பாருங்க 0.273 வந்திருக்கும். கரெக்ட் டு 3 டெசிமல் பிளேசஸ். இந்த வேல்யூ கட்டாயம் 0 to 1 தான் சார் இருக்கணும். மாறி எங்காவது போயிடுச்சு அப்படின்னா கிரேட்டர் தென் 1 வந்துச்சுன்னா ஆன்சர் தப்புன்னு அர்த்தம். வேற எங்கேயோ இல்லை நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுனாலே எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, மறுபடியும் இன்னொரு வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 3 வீடியோவில் மறுபடியும் பார்ப்போம்.